வணக்கம். இந்த ஆஷாட நவராத்திரியில அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அம்பிகை யாருன்னா திருக்கடையூர் அபிராமி. இந்த திருக்கடையூர் திருத்தலம் சிவபெருமானினுடைய அஷ்ட வீரட்ட தலங்களான 8 திருத்தலங்கள்ல ஒண்ணு. இது எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. திருக்கடையூர் அமைந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர் அமிர்த கடேஸ்வரர். அது மட்டும் இல்லாம காலனை சம்ஹாரம் செய்ததுனால இவருக்கு கால சம்ஹார மூர்த்தின்னு ஒரு அழகான பெயர் இருக்கு. ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா, ஒரு முறை மார்க்கண்டேயர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு. ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு, யமன் நம்மளை துரத்தி பிடிக்க வரான், என்ன பண்றதுன்னு தெரியாம சிவலிங்கத்து முன்னாடி இந்த கோவில்ல தஞ்சம் அடைகிறாரு. அப்படி தஞ்சம் அடையும் போது அவனை துரத்திக்கிட்டு வந்த காலன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பாச கயிற்ற சிவலிங்கத்து மேலேயே வீசிட்டான். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. ரொம்ப ஆக்ரோஷமா அங்க காட்சி கொடுத்து கால சம்ஹார மூர்த்தியா மாறி என்ன பண்றாரு, காலனை தன்னுடைய கால்களால் உதைத்து தள்ளி நெற்றின் கண் நெருப்பால எரிச்சு சாம்பலாக்குறாரு. இதனாலதான் அவருக்கு கால சம்ஹார மூர்த்தின்னு பெயர். இங்க இருக்கக்கூடிய அம்பிகை அபிராமி. எல்லாருக்கும் இந்த காலசம்ஹார மூர்த்தியினுடைய வரலாறு தான் தெரியுது. அபிராமி அம்மாவினுடைய வரலாறு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அபிராமி பட்டர் ஒரு முறை என்ன பண்றாங்க, மன்னர் கிட்ட இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. மன்னரும் உடனே கோவப்பட்டு இன்னைக்கு என்ன பௌர்ணமின்னு சொல்றாரு, இன்னைக்கு நிலவே இல்லையே அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் மேல கோவப்படுறாங்க. உடனே அபிராமி பட்டர் அபிராமியை நோக்கி அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி முடித்தவுடன் அபிராமி அம்மன் என்ன பண்றாங்க, தன்னுடைய மூக்குத்திய கழற்றி வீசுறாங்க. அது நிலவா மாறி நில ஒளியா மாறி அன்னைக்கு பௌர்ணமி நாள் தான் அப்படின்னு மன்னரை ஏற்றுக்கொள்ள வைக்கும் அளவுக்கு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியவள் தான் இந்த அபிராமி. இப்படி தன்னுடைய பக்தர்களின் குறைகளை உடனே தீர்த்து வைப்பவள் தான் அபிராமி. இந்த திருத்தலத்துக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. பார்க்கடல்ல கடைந்த அமிர்தத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம தேவர்கள் முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ தேவர்களுக்கு சிவபெருமான் காட்டி கொடுத்த இடம்தான் இந்த திருக்கடையூர் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் என்ன பண்றாங்க, இந்த கிடைத்த அமுதத்தை ஒரு குடத்துல போட்டு மூடி வச்சு மண்ணுக்கடியில புதைச்சு வச்சுட்டு நீராட போறாங்க. ஏன்னா அசுரர்கள் எடுத்துருவாங்கல்ல, அதனால மண்ணுக்கடியில புதைச்சு வச்சுட்டு நீராட போயிட்டு வராங்க. அப்படி நீராடிட்டு போயிட்டு தேவர்கள் பார்த்தா அந்த இடத்துல புதைத்த இடத்துல அந்த குடம் இல்லை, அமிர்த குடம் இல்லை. அது பூமி வழியா முழுக்க ஊடுருவி ஒரு சுயம்பு லிங்கமா உருவெடுத்துருச்சு. அந்த இடம்தான் திருக்கடையூர் திருத்தலம். இந்த அபிராமி அம்மன் எப்படி தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கிடைத்த அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறுவதற்கு முன்னால் சிவபெருமானை வணங்க வேண்டும்னு மகாவிஷ்ணு நினைக்கிறாரு. சிவபெருமானை வணங்கணும்னா தனியா வணங்கக்கூடாது, அம்பிகையோட சேர்த்து தான் வணங்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழற்றி வைக்கிறாரு. இப்படி ஆபரணங்கள்ல இருந்து தோன்றியவள் தான் இந்த அபிராமி. இப்படி 2 பேரையும் மகாவிஷ்ணு ஒன்று சேர பார்த்து வணங்கிட்டு போறாரு. இப்போ நமக்கு என்ன தெரியுது, அபிராமி அம்மனை வணங்கினா நமக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் ஆபரணங்களையும் தருவாள் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆமா, நிச்சயமா நமக்கு வேண்டியவற்றை அருள்பவள் தான் இந்த அபிராமி. இந்த அபிராமி தாயார் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க. இந்த அபிராமி அம்மன் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க. ஒரு கரம் இருந்தாலே நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாளே அந்த அபிராமி. இந்த திருத்தலத்துல 4 திருக்கரங்களோட நமக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அபிராமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அபி அப்படின்னா செல்வம், ரம்மி அப்படின்னா ரம்யமானவள் அப்படின்னு அர்த்தம். சகல செல்வங்களையும் வழங்கி ரம்யமான இருக்கக்கூடியவள் தான் இந்த அபிராமி தாயார். இந்த அபிராமி தாயாரை எப்படி வழிபடலாம் அப்படின்னா, அபிராமி அம்மனை
நம்ம 4 விதமான நவராத்திரி நாட்கள்லயும் கொண்டாடலாம். அது மட்டும் இல்லாம ஆடி பூரத்திலையும் இந்த அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுது. அது போக நாம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த அபிராமி அம்மனை மனதார வழிபடலாம். என்ன சொல்லி வழிபடலாம், எப்படி அவள்கிட்ட அருள் கேட்பது அப்படின்னா, அபிராமிய பட்டர் கேட்ட உடனே தன்னுடைய மூக்குத்திய கழற்றி போட்டு அன்னைக்கு பௌர்ணமின்னு காண்பித்தாலே அந்த அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி பாடல்களை மனமுருகி பாடி அபிராமி அம்மன் முன்னால் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி தருமாறு கேட்டோம்னா நிச்சயமா அந்த அபிராமி அம்மன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளித்து நம்மளை ஒரு செல்வமான வாழ்க்கை, நலமான வாழ்க்கை அளித்து மேன்மை பெற செய்வாள். இப்படி இந்த கோவில்ல வணங்குனா ஆயுட்காலம் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் திருக்கடையூர்ல போய் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம்னு இப்படி பலவிதமான திருமணங்களை அங்க பார்க்கிறோம். 5 விதமான திருமணங்களை அங்க செய்வாங்க. இந்த கோவில்ல வழிபட்டு திருமணம் செஞ்சுட்டு போனா நம்மளுக்கு ஆயுள் பலம் கிடைக்கும்னு சொல்றாங்க. கால சம்ஹார மூர்த்தியோட சேர்ந்து அபிராமி அம்மனினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக நிச்சயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.